எதை விரும்புறாளோ அதை நான் கொடுக்க தயார் என்ற நிலைமை ஒவ்வொரு கணவன்ட்டையும் இருக்கணும். ரசூலுல்லாஹ் பிரயாணம் போறாங்க, ஆயிஷா நாய்க்கு ஓடி பிடிக்கணும் ஆசை வருது, தந்த கணவனை ஓடி பிடிக்க போறாங்க. யா ரசூலுல்லாஹ் நாங்க ஓடுவோமா? சரி ஓடுவோமே, சரி ஓடுவோமே. சரி தோழர்களே, நீங்களும் கொஞ்சம் முன்னுக்கு போங்க. உங்களோட தாய் ஓடணும்னு விரும்புறாட்டாங்க, நீங்களும் கொஞ்சம் முன்னுக்கு போங்க. எங்கட தாய் தானே, உம்முமின் தானே ஆயிஷா நாய். உங்களோட தாய் ரசூலோட மனைவி யாருக்கு முடிக்கல, அவ உம்மா. இஸ்லாம் அப்படிதான் அவங்களை பாதிக்கு, உம்மஹாத்துல் முஃமினீன் தான் அவங்களுக்கு பேரு. உங்களோட தாய் ஓடணும்னு விரும்புறா, எல்லாரும் முன்னுக்கு போங்க. சஹாபாக்கள் முன்னு போய் ஓடினாங்க. முதலாவது தடவை ஓடிய நேரம் நான் ஃபர்ஸ்ட், ரசூலுல்லாஹ் செகண்ட். ரசூலுல்லாஹ் வேணும்னு செகண்ட் ஆனாங்களா இல்ல எப்படி அல்லாஹ் ஆலம். ஒன்னாவது தடவையில ரசூலுல்லாஹ் செகண்ட், ஆயிஷா நாய் ஃபர்ஸ்ட். இன்னொரு தடவை ஓட்ட போட்டு ஸ்டார்ட், ரெண்டு பேரும் ஓடினோம். அல்லாஹ் அடுத்து ஃபர்ஸ்ட் வந்தார், நான் செகண்ட் வந்தேன். அல்லாஹ் அடுத்து சொன்னாரு, ஆயிஷா ஆயிஷா கூப்பிடுவாங்க. அந்த பொம்பளை கூப்பிடும். அப்படி உங்களுக்கு அவட பேர்ல அன்பான வார்த்தை பேசுங்க, அவக்குள்ள பேர்ல அன்பா கூப்பிடுங்க. ஆயிஷ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்றைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க தானே, இன்னைக்கு நான் வந்துட்டேன். ஆயிஷா ரிப்ளை என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, அன்றைக்கு தர நான் கொஞ்சம் மெலிஞ்சிருந்ததால ஃபர்ஸ்ட் வந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு வச்சுட்டேன் இல்லையா, அதுதான் செகண்ட் ஆனேன்னாங்க. பாருங்க வாழ்க்கை, இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு வச்சுட்டேன் இல்லையா, அதுதான் நான் ரெண்டாவது வந்தேன், இல்லாட்டி விட்டு இருக்க மாட்டேன். இதுதான் லைஃப், இதுதான் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்வு இன்பம் பெறணும் நீங்க நினைச்சால் கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி பெறவே முடியாது. எப்ப தெரியுமா? மாப்பிள்ளைய பொம்பளைய மாப்பிள்ளை ரெண்டு பேரும் புரிந்துணர்வோடு நடந்தால் மட்டும்தான் திருமண வாழ்வு இன்பமான வாழ்வாக இருக்கும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மனைவிமாரோடு கண்ட சந்தோஷம், அதை பகிர்ந்து கொண்ட விதங்கள் அது தனி. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்தாரு, அல்லாண்டவரே சரி என்ன கிச்சடி வகையோ கஞ்சி வகையோ கொஞ்சம் செஞ்சுக்கிற வாங்கிட்டாங்க. ரசூல் சொன்னாங்க, மகாதிகி இந்த ஆயிஷா மீக்கிறேன்னு. இல்ல இல்ல ஒருத்தருக்கு தான் நீங்க மட்டும் தான் வரணும் விட்டாரு. அப்புறம் ரசூல் சொன்னாங்க, இல்ல ஆயிஷா இருக்கிறேன், ஆயிஷா விட்டுட்டு வரையில போனாரு. திரும்பி வந்தாரு, யா ரசூலுல்லாஹ் வாங்க கொஞ்சம் குடிச்சிட்டு போகும்னாரு. ஆயிஷா இருக்கிற அப்படின்னாங்க. திரும்பி போன அப்ப மறுக வந்தாரு, ரசூலுல்லாஹ் வாங்கன்னாரு. ஆயிஷா இருக்கிறேன், ரெண்டு பேரும் வாங்கினாங்க. அனுமதி ரெண்டு பேரும் வாங்கினாங்க. இரண்டு பேரும் கஞ்சி குடிக்க வந்தார்கள். எப்படி தெரியுமா? தோளும் தோளும் முட்டியவர்களாக வந்ததை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் வயசுக்கும் ஆயிஷா நாயுடு வயசுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரம் ஆயிஷா நாயுடு எத்தனை வயசு? 18 வயசு. ரசூலுல்லாஹ் 63 வயசு. 63 கடிச்சு பாருங்க எத்தனை வயசு பாருங்க. கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். கணக்கு பார்க்கலாம், கிட்டத்தட்ட அந்த வித்தியாசம் இருக்கும். நீங்க பாருங்க, அப்படி ஒரு வயசு ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைச்சிருந்தா என்ன நடக்கும்? நல்ல ஒரு சல்லிக்காரன், கொளுத்து சல்லிக்காரன், சரி மாப்பிள்ளை நல்ல பெரிய வசதியானவன், நீங்க நல்ல சிரிசாய்க்கிறீங்க. ரெண்டு பேரும் வெளியில போறீங்க, என்ன சொல்லுவீங்க? தங்கம் ராஜா, நாங்க ரெண்டு பேரும் 4 சோருக்குள்ள மாப்பிள்ளை பொம்பளை தான், கொஞ்சம் முன்னு போங்க பாப்பா. ஏன் சொல்ற? இல்லோட தாடி எல்லாம் பழுத்து, நீங்க இருக்கிற சூரத்தை பாருங்க, நானும் நீங்களும் போனா என்ன கேட்கிறாங்க? பாப்பா மகளுமாண்டு கேட்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் முன்னுக்கு போறீங்களான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி கஞ்சி குடிக்க வந்தாங்க, அல்லாஹ் அடுத்து ஒரு ஆயிஷா நாயும் தோளும் தோளும் முட்டியவர்களாக வந்தார்கள். இது எதை சொல்லுது? தந்த மனைவிய ஒரு கணவன் அண்ட வைக்கணும், நேசிக்கணும். மனைவியை கணவன் நேசிக்கணும், கணவன் மனைவி நேசிக்கணும். திருமண வாழ்வு வளம் பெறணுமா? அதிகாரம் மிக்கவனாக மாப்பிள்ளையை காணுங்க. الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما انفقوا من اموالهم. எவ்வளவு அல்லாஹ் சொல்லிட்டான். பெண்களை நிர்வகிக்கின்றவர்கள் ஆண்களே, அதிகாரம் இங்க இருக்கணும். ஏன் இந்த அதிகாரத்தை இஸ்லாம் மாப்பிள்ளை கொடுக்குது? அவ பொம்பளை அடிமையா? நான் இன்றைக்குன்னா நாளைக்குன்னா மௌத்தா போக காட்டினான் ஏன் உம்மை கீற கோட்டை தாண்டப்படாது. இஸ்லாம் பெண்ணை குடிக்கிற மதிப்பு பாருங்க. இப்ப உங்களுக்கு யாருக்கு சொல்லலுமா? ரஸ்மி மௌலவி உண்மை கடுமையா இருக்காரு சொல்லலுமா? ஏன் உண்மை சொல்ற மாநில செய்யாத, மாநிங்கிட்டு போ, மாநில செய்ய சொல்றான்னு வைங்க, நாளை கட்டாயம் செய்யணும். இதுக்கான உண்மை கடுமையா இல்ல, அது உங்களுக்கு இஸ்லாம் கொடுத்த உயர்வு. நீங்க தாய்மை பேட்ட அடைந்தால்
இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்த உயர்வு தான் எது? ஒவ்வொரு மகனும் உமக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்றது. அதே மாதிரிதான் இங்கிட்டு யோசிங்க. மாப்பிள்ள ஒரு கோட்டக்கீரி தாண்டாதென்றால் பொம்புல என்றவள் தாண்டப்படாது. அது என்ன தெரியுமா? அது பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்த கண்ணியம். பெண்களை நிர்வகிக்கிற ஆம்பளை கேக்குது. ஏன் ஆம்பளைக்கு கொடுத்தீங்க? இந்தா பாருங்க, நீங்க வசிக்கிற வீட்டுக்கு மாதம் 100 தினார் கட்டணும். 45,000 50,000 ரூபாய். சரி, 50,000 இலங்கைக்கு 100 தினார் கட்டணும். இப்ப இந்த பொறுப்பு யாருக்கு? பொம்பளோட வேலை என்ன? கிரிஜி நிறைய குழந்தை நிரப்புவாரு, சாப்பாட்டு சாமான அரிசா புளியா அதெல்லாம் குழந்தை நிரப்ப ஓண்ட வேலை ஆக்கி போட்டுறது, புள்ள வைத்து போட்டுறது, புள்ளகளை பார்த்துக் கொள்றது, உடுப்புகளை கழி போடுறது, இது மட்டும் தான் வேலை. ஒரு ஆம்பளோட வேலை அப்படி இல்லையே. ஒரு ஆம்பளோட வேலை வித்தியாசம். அவன் வேலை என்ன? விடிஞ்சா தண்ணி பில் கட்டணும், விடிஞ்சா ரூம் கூலி கொடுக்கணும், விடிஞ்சா ஸ்கூல் பீஸ் கட்டணும், விடிஞ்சா பஸ் கூலி கொடுக்கணும், விடிஞ்சா மருந்து செலவழிக்கணும், விடிஞ்சா அது செய்யணும். இவ்வளவு தலையில் இருக்குது. ஒரு ஆம்பளை நான் ஒரு ஜம்பரை போட்டுக்கொண்டு சின்ன டிஷர்ட் போட்டுக்கொண்டு உலகத்தை நான் விளம்பருவேன். ஒரு பொம்பளை கதையிலுமா? சிலரை விட சிலரெல்லாம் கண்ணியப்படுத்திக்கிறார். உடல் கூறுறீங்க கண்ணியப்படுத்த